தளபதியான். ஸோ வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம சேனலில் நம்ம தளபதி விஜயோட லேட்டஸ்ட் அப்டேட் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த நிலையில் கடந்த வாரம் சனிக்கிழமை கரூரில் நடந்த பிரச்சாரத்தில் கிட்டத்தட்ட எதிர்பாராத விதமாக கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்டவங்க கூட்ட நெரிசல்னால் இறந்தாங்க. ஸோ இந்த சம்பவம் தமிழ்நாடு மட்டுமில்லை, இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு அரசியல் பிரச்சாரத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பேசப்படுது. ஸோ இந்த நிலையில் நம்ம இதுக்கு காரணமாக அப்படின்ட்டு தவிர்க்க கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தளபதி விஜய் பற்றி பல பிரபலங்களை தங்களுடைய பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்கிற நிலையில் இப்போ சமீபத்தில் நடிகர் சிபிராஜ் நடிகர் நம்ம தளபதிக்கு விஜய்க்கு ஆதரவாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நம்ம தளபதி விஜய் நடித்த ஒரு படத்துலேருந்து ஒரு சீனை டேக் பண்ணியிருக்காரு. ஸோ டேக் பண்ணி அந்த சீனில் வர டயலாக் என்ன அப்படின்னா, என்ன மட்டும் இல்லை, என்னோடய இமேஜை கூட உங்களால் தொட முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு டேக்லைன் போட்டிருக்காரு. ஸோ இதில் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, தளபதி விஜய் யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. ஸோ இப்போ அவர் இருக்கிற கிரேஸுக்கு அவருக்கு இருக்கிற இமேஜுக்கு அவரோட ரசிகர்களை தாண்டி அவர் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மறைமுகமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இதில் ஒரு முக்கியமான குறிப்பிடப்பட விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது சிபிராஜ் யாரோட பையன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் சத்யராஜோட பையன் தான் சிபிராஜ் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது இப்போ நடிகர் சத்யராஜும் சரி, அவருடைய மகள் திவ்யா சத்யராஜும் சரி நடிகர் நம்ம தளபதிக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயத்த பேசிகிட்டு இருக்கிற சூழ்நிலையில் அதே குடும்பத்தை சேர்ந்த சிபிராஜ் நம்ம தளபதிக்கு பாசிட்டிவாக ஒரு ஆதரவாக தரக்கூடிய ஒரு விஷயத்தை பேசுது அப்படிங்கிறது தமிழ்நாடு மத்தியில் ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதே சமயம் நம்ம தளபதி ரசிகர்கள் சார்பிலையும் மத்தியிலையும் தொண்டர்கள் மத்தியிலும் தாவேக தொண்டர்கள் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.